சோயா கீமா கறி சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, சாதத்துக்கு நல்லாயிருக்கும். மீல் மேக்கர் 15 நிமிஷம் வெந்நீரில் போட்டு ஊற வச்சு புழிஞ்சிட்டு மிக்சியில் போட்டு இந்த அளவுக்கு கோர்ஸாக கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுக்கணுங்க. தனியாத்தூள் 1 டீஸ்பூன், வெறும் மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, சீரகத்தூள் 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன், 10 புதினா இலை, பெரிய சைஸ் வெங்காயம், பெரிய சைஸ் தக்காளி, பச்சை மிளகாய் 2. இன்றைக்கி நம்ம மீல் மேக்கர் கைமா கறி பண்ணலாங்க. எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஏன்னா இதுக்கு இந்த கறி பண்ணுறதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேங்க. ஏன்னா கொஞ்சம் ஆயில் அதிகமாக தான் சேர்க்கணும். இப்போ 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு பிரியாணி இலை. இப்போ வெங்காயம் சேர்த்துடலாங்க. வெங்காயம் ஒரு 50% வதக்கிட்டு அதுக்கப்புறமா பச்சை மிளகாவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டும் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். தக்காளி மிக்சியில் போட்டு இது அரைச்சி பேஸ்ட்டை சேர்த்துடலாங்க. தக்காளி ஒரு 2 நிமிஷம் வதக்கின பிறகு மசாலா ஒன்றா சேர்த்துடலாம். ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள், மிளகாய் பொடி, கரம் மசாலா, வறுத்து அரைச்ச சீரகத்தூள், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையானதுங்க. உப்பு இது எல்லாமே கொஞ்சம் நிதானமாக பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். புதினா இலைங்க ஒரு 10 இலை கட் பண்ணி சேர்த்துக்கணும். இப்போ மீல் மேக்கர் வந்து நம்ம வெந்நீரில் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு புழிஞ்சு மிக்சியில் போட்டு இந்த கோர்ஸை இப்படி பவுடர் பண்ணி வச்சுருக்கேங்க. இதுக்கு சேர்த்துக்கலாம். வாசனை போகிற வரைக்கும் இந்த கைமாவை நம்ம வதக்கிக்கணுங்க. சோயா கைமாவை இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இதை வதக்கிறதுக்கு பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த கீமாவை ஸ்லோ ஃப்ளேமில் வேக வைக்கணுங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். அவள்தாங்க மீல் மேக்கர் கறி வெந்துடுச்சு. கொத்தமல்லி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.